அடடா ஈவென்ட்ஸ் நடத்தும் வேட்டையாடு விளையாடு எனும் தலைப்பில் குழந்தைகளுக்கான மாநில அளவிலான ஓவியப் போட்டி மதுரை டிகத்லானில் நடைபெற்றது. இப்போட்டியில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்று போர்க்களத்தில் இந்தியா எனும் தலைப்பில் வரைந்து தங்களது ஓவியத்தினை வெளிப்படுத்தினார்கள். போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. முதல் 3 பரிசு பெற்றவர்களுக்கு சைக்கிள், வாட்ச் மற்றும் டீசர்ட் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக திரு. முத்துக்குமார், திரு. திவாகர், திரு. கண்ணன் கலந்து கொண்டனர். நடுவர்களாக திரு. முத்துமாணிக்கம், திரு. கண்ணன் கலந்து கொண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்த திரு. அபிராம் அடடா ஈவென்ட்ஸை அனைவரும் பாராட்டினர். My name is K.A. Kannan, Kalaichudalmani K.A. Kannan, an awarded art master by the Government of Tamil Nadu. தமிழ்நாடு அரசு விருது பெற்ற ஓவிய ஆசிரியர். இது மாதிரி ஓவிய போட்டிகள் பல போட்டிகள் நான் நடுவராக போய்கிட்டு இருக்கேன். இன்று வரை நான் போய்கிட்டு தான் இருக்கேன். ஆனா ரெஸ்ட்ன்றது கிடையாது. அந்த சண்டேன்றது இன்னமும் எங்களுக்கு ஸ்கூலுக்கு போற மாதிரி தான் இருக்கு. இப்ப கூட ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த சண்டையும் ஒரு ஓவிய போட்டி மாதிரி ஏதாவது நடத்தி எங்களை நடுவரா வர வச்சிருக்காங்க. இப்ப காந்தி மியூசியம் நெக்ஸ்ட் அதாவது சொல்றதுக்கு வாழ்க்கையிலே இல்லை. ஓவிய போட்டினாலே ஒவ்வொரு இடமும் சொன்ன உடனே போய் அந்த ஆன் த ஸ்பாட் நான் நின்றுவேன் நடுவரா. சோ இந்த மாதிரி ஸ்கூல் லைஃப்ல இப்ப நானா ஒரு ஆக்டரா நடிகரா ரொம்ப குறுகிய காலத்துல போனேன்னா என்னோட ஸ்கூல் லைஃப்ல படிப்போடு சேர்த்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சு சர்டிபிகேட் வாங்கினாலதான் அந்த அளவுக்கு விழுந்திருக்கோம். அதே மாதிரி இன்னும் எத்தனை பேர் கலெக்டர், எத்தனை மினிஸ்டர், எத்தனை டாக்டர், அட்வொகேட்ஸ் இருக்காங்கன்னு தெரியல. ஃபியூச்சர்ஸோட லீடர்ஸ்க்கு இந்த மாதிரி டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுனா கண்டிப்பா அவங்களே இந்த வயசுல வளர்த்துக்கிறதா பின்னாடி பெரிய லெவலில் வரும். ஸ்டேஜ் ஃபியரை போக்கும். நிறைய திறமைகளை ஸ்கூல் லைஃப்ல கத்துக்கிறது ஒரு பெரிய விஷயங்க. சென்னையில சொல்லுவாங்க கூத்துப்பட்டறை அங்க இதை கத்துக்கணும், இங்க எதுவுமே தேவை கிடையாது. அதெல்லாம் அந்த காலம் சிவாஜி கணேசன் சார் எம்ஜிஆர் காலத்துலதான் பாத்தீங்கன்னா திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு பள்ளி இல்ல, கல்வி இல்ல. இப்போ எவ்வளவோ நவீன உலகம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வேட்டையாடு விளையாடு இப்ப நடத்துறாங்க இல்லையா, இந்த மாதிரி டான்ஸா இருக்கட்டும், டிராயிங் காம்படிஷனா இருக்கட்டும், இதுல ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. தேங்க்யூ வாய்ப்பு கொடுத்தது.